வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது திருஷ்யம் 3 படத்தோட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்ட் 2 எடுத்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு ப்ராப்பரான கதையை பார்ட் 3 வரைக்கும் கொண்டு போனதுக்கே இந்த டீமுக்கு கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லலாம். இந்த திருஷ்யம் 3 பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 ஓட ஆஃப்டர் ஈவென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் தொடங்குது. ஜார்ஜ் குட்டியோட படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஹிட் ஆகுது. அண்ட் ஜார்ஜ் குட்டியோட பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பேசி முடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுல பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாரோ அதை தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்துல ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இவங்கள தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா. சோ அவ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆல்சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நபர், ஒரு பாஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு நபர், அது யாருங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கு. சோ இந்த கேள்விகளுக்கான விடை என்ன, அண்ட் இவங்க எல்லாம் பண்ண நினைக்கிறது என்ன, அந்த வருண் கேஸ் திருப்பி ஓபன் ஆகுமா இல்லையா, டுவர்ட்ஸ் தென் ஜார்ஜ் குட்டி மறுபடியும் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துவாரா, இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடை இந்த படத்துல இருக்கு. வருண் பிரபாகரோட அஸ்தியே பார்ட் 2ல காட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸை எப்படி டெவலப் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பார்ட் 3ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள் இந்த கதையை கொண்டு போறாங்க. அதுலயும் ஜார்ஜ் குட்டிக்கு என்ன நடக்க போகுது, பொதுவா தன்னோட குடும்பத்துக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போகக்கூடிய நபர்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஜார்ஜ் குட்டி என்னன்னா தன்னோட வாழ்க்கையின் லட்சியமாவே இந்த கிரைம்ல இருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வாழக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. சோ இப்படிப்பட்ட நபர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் திருஷ்யம்ல வர மாதிரி அவங்களோட ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் அப்படின்றதான் வந்து பிரதானமா போக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நார்மலான பேஸ்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இன்டர்வல் கிட்ட நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு விதமான பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அண்ட் ஒரு நீட்டான இன்டர்வல் பிளாக்ல இந்த கதை முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அந்த வருண் பிரபாகர் கேஸ் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணிச்சு. கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு அப்படின்றது பயங்கரமா பில்டப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் கிளைமேக்ஸ் கிட்ட இவங்க பண்ண ஒரு விஷயம் வேற ஒரு ஆங்கிள் வித்தியாசமான ஒரு விஷயத்த கொண்டு போயிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுத்தமா அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப ஆர்டினரியான ஒரு கிளைமேக்ஸா இருந்துச்சு. பார்ட் 1 அண்ட் 2 அளவுக்கு இந்த பார்ட் 3 இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிலோ பார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஒரு சாதாரண த்ரில்லர் மூவியா இந்த பார்ட் 3 பார்க்கும்போது ஒரு டீசென்டான வாட்சா இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.